நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் பிஆர் ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இதனுடைய 931வது வீடியோ. நிறைய பேர் பீப்புள் ஆர் மேக்கிங் கமெண்ட்டு, இன்க்ளூடிங் அமிர்தவர்ஷினின்னு ஒரு லேடி, அவள் தனியாவது சேனல் வச்சுட்டுருக்கா. இல்லை, நிறைய பேர் இப்போ வந்து ரத்ன படத்தை சொல்கிறா, அதெல்லாம் தப்புன்னு மாதிரி ஷீ மேட் கமெண்ட் இட் சீம்ஸு. சென்னையிலேயே சில பேர் இருக்கா, அதெல்லாம் இல்லைன்னு ஒத்துக்கலை. அதாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், நான் வந்து பிரமாணங்கள் இல்லாமல் எதையுமே பேச மாட்டேன். அம்பாள் ஸ்புரிக்கு மனசில் ஸ்புரிச்சு சொன்னது தான் அது விஷயம். இதை வந்து பரமாச்சாரியார் அழகாக சொல்லியிருக்கார். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் இந்த சப்ஜெக்டை. பட் அகெயின் ஐ ரிப்பீட் டுடே பிகாஸ் த டாபிக் ஹஸ் கம். இந்த பிரமாணம் வந்துட்டு இருக்குது. அதை வந்து ஜஸ்ட் ஐ வாண்ட் டு ஷேர் டு த பீப்புள். அதாவது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி, 50 வருஷம்லாம் கூட ஒன்றும் கம்மியாக தான் நினைக்கிறேன், விஸ்மாம்பலத்தில் ஒரு கிரகத்தில் ஒரு ஓட்டு வீட்டில் பரமாச்சாரியார் வந்து முகாமிட்டிருக்கார். ஒரு மேனா அந்த ஓரத்தை கூடத்தில் இருக்குது. அப்போ புதுக்கோட்டை சமஸ்தானம் நினைக்கிறேன், அவள் அந்த மகாராணி அந்த இளவரசி அவள் வந்திருக்கா, அந்த குடும்பத்தை சேர்ந்தவளும் வந்திருக்கா போல இருக்கு. அப்போ அவள் வந்து பரமாச்சாரியார் மேலே அதீத பக்தி உள்ளவள். அந்த பெண்மணி வெல்வெட் மாதிரி ஒரு இந்த கலரில், சிகப்பு கலரில், அந்த மெரூன் கலர் அந்த மாதிரி ஒரு துணியை எடுத்து அது தாமரைப்பூ ஓட்டை தைச்சு அதில் இதெல்லாம் இளம் பஞ்செல்லாம் வச்சு அதை வந்து மேரா பக்கத்தில் கொண்டு வைக்கிறேன். நல்லா இது எப்படி வந்து சப்ஜெக்ட் எப்படி வந்து எப்படி தான் ஆரம்பிச்சது. அவள் வேண்டிக்கிறா, பரமாச்சாரிய மகாபரிவா, நீங்கள் மேனாவை திறந்து வெளியில் வரும்போது அது மேலே தான் ஒரு 2 காலையும் வைக்கணும்னு சொல்லியிருக்கா. கரெக்டாக ஒரு 1 hour 1 or 2 hours வெயிட் பண்ண பிறகு மேனாவை திறந்து பரமாச்சாரியார் அப்படியே கண்ணை திறந்துட்டு எல்லாருக்கும் அருள் பாலிச்சுட்டே வந்து அதில் காலை வைக்கிறார். உள்ளேந்து காலை வச்சு அப்புறமா வெளியில் வர்றார். அது யார் பண்ணி வந்தா அப்படின்னா இந்த பெண்மணி தான் பண்ணி வந்தார். அப்படியா? அப்போ லலிதா சஹஸ்ரநாமத்தில் யாராவது ஒரு ஸ்லோகம் சொல்லுங்களேன், தியான ஸ்லோகத்தை சொல்லும்போது பரமாச்சாரியா மனசுலேருந்து முதல் தியான ஸ்லோகம் அதுதான் ஒரிஜினல். அகைன் அண்ட் அகைன் ரிப்பீட்டு. லலிதா சஹஸ்ரநாமம் பிரம்மாண்ட புராணத்தில் உத்தரகண்டத்தில் வருது. அதில் வரக்கூடிய இந்த ஸ்வஸ்திர காண்டத்தில் இருக்குது. அதுக்கு ஒரே ஒரு தியான சுகம் தான் சொல்லியிருக்கு. தட் இஸ் சிந்தூராருண விக்கிரகம். சிந்தூராருண விக்கிரகம் திரிநயனம் மாணிக்கமௌளி ஸ்புரது தாரா நாகசேகரம் ஸ்முதமுகி ஆபி நவக்ஷோருகம் பாணிப்யாம் அடிபூர்ண ரத்னசகம் ரத்தோத்பலம் விப்ரதீம் சோம்யாம். அவர் சொன்னவர் சொல்கிறார், ரத்தன கடஸ்த ரத்த சரணான் தாயே பராம்பிகா நிறுத்துகின்றார் அவர். அதுக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னா, லலிதா சஹஸ்ரநாம தியான ஸ்லோகத்தில் வந்து சங்கரா டிவியில் சொல்கிற மாதிரி அருணா கருணா தரங்கதாட்சியம் தித பாஷாங்குஷ புஷ்பபான சாபா அப்படின்னா அது கிடையாதுன்ட்டார். இன்னொரு ரேடி வந்து சசங்குமரேபனாம் அழிக சிம்பிக சூரிகாம் சமந்தகதேஷ்ணாம் சச்சர சாப பாஷாங்குஷ அது சொல்கிறார். ஆக்சுவலி திருப்புர சுந்தரி அஷ்டகத்தில் வரக்கூடிய ஸ்லோகம், அது இடைச்செருகளாக சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் அப்புறமா கடைசியில் இந்த ஸ்லோகம் சொல்லும்போது இந்த ரத்ன கடைசியாக சொல்லும்போது நிறுத்துன்றார். இது வந்து ஒரு காலத்தில் எனக்கே வந்து சன்னியாசி, நானே இந்த இதில் திண்டில் காலுக்கு அவ்வளோ சுகமாக இருக்கு எனக்கு. அம்பாளுக்கு வந்து இப்போ ஏற்பட்ட மகாராணியவோ ரத்தன கடைசி குடத்துக்கு மேலே கால் வச்சுக்க மாட்டேன். சிகப்பு கலர் திண்டு ரத்தனம்னால ரத்தன கலர்னா சிகப்பு கலர் திண்டு தான் காலை வச்சுருக்கா. அதான் கரெக்டு. பிற்காலத்தில் வந்தவா வந்து இதை பாடபேயத்தில் இது பண்ணுப்போம். அதையே இந்த தப்பை நம்ம ஆட்டு மந்தல் கும்பல் நம்ம வந்து ஜனங்க ஒரு இடத்துக்கு போனால் எல்லாம் பச்சை 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 அதை பற்றி காமன் சென்ஸ் கூட கிடையாது. அதை கரெக்டாக ரைட்டாக சொல்கிறாள், அது எல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ண மாதிரியே ஆகி அதே பிரிண்டட்லாம் வந்து கிரி ட்ரேடிங்கில் எல்லோரும் அதான் பிரிண்ட் பண்ணுறா. அன்ஃபார்ச்சுனேட்லி யாரோ ஒருத்தர் கரெக்ட் பண்ணியிருக்கலாம் அதை. இப்போ வாட் இஸ் அ பிரமாணம், அங்கே தான் சப்ஜெக்ட் வருது. நமக்கு வந்து சங்கராச்சாரிய பரியந்தம் ஆத்மா இந்த இது மயிலாடுதுறை ராகவெல்லாம் சொல்லுவோம். அதை நான் சொல்கிறது இல்லைப்பா. அதில் ஆதிசங்கரிலேருந்து ஆரம்பிக்கிறது அந்த இது குரு பரம்பரை. இதில் பார்த்து ஆதிசங்கரர் 2550 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவர். நல்லா புரிஞ்சுக்க. கீழோடு ஒன்லி ஃபார் 32 years இந்த பூமியில். பரமேஸ்வரனுடைய மறு அவதாரம் சொல்லக்கூடியவர் காலடியில் ஜனிச்சு இருக்கு. அவர் எழுதினது தான் சௌந்தர லகரி.
இந்த சௌந்தர்யலகரியுடைய 25வது ஸ்லோகம் என்ன சொல்றது பாருங்க. அதுக்கு முன்னாடி இந்த படத்தை ஏஐ டெக்னிக்கில் போட்ட இந்த படம், ஒரு கையில் தாமரைப்பூவும் ஒரு கையில் தேன் நிரம்பிய பாத்திரத்தை வச்சுட்டு காலத்துக்கு சகப்புகளை திண்டில் வச்சுட்டு இருக்கா அம்பாள்னு காமிச்சிருக்கா. சிம்மாசனத்தில் உட்காந்துட்டு இருக்கா அம்பாள். ஆக்சுவலாக சிற்ப வடிவில் பண்ணும்போது அது குவிஞ்சு தான் காமிச்சிருப்பா. இந்த தாமரை மரம் வந்து குவிஞ்சிருக்கும். இது வந்து ஆர்ட்னால பிரிஞ்சு காமிச்சிருக்காது. இந்த கடத்து உள்ள தேன் அப்படியே ஃபுல்லாக அழிப்பூர்ண தேன் நிரம்பிய பாத்திரம் அது. இப்போ ஆனந்தஹரியர் அவன் என்ன போதனை போட்டான்னா இதே தான், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. தாமரை பூ பாருங்க, அப்படி வித்தியாசமாக இருக்கு பாருங்க. காலை வந்து இந்த சகுப்பகலை திண்டில் வச்சுட்டு இருக்க, அதை எப்படி காமிச்சிருக்கா பாருங்க. ரவுண்டாக காமிச்சிருக்காது. இடக்காலத்தை போட்டிருக்கோம். ராஜராஜேஸ்வரினா இடது காலத்தை போட்டிருக்கோம், லலிதானா வலது காலத்தை போட்டிருக்கோம். தான் வித்தியாசம் ரெண்டுத்துக்குமே. வெண்கொற்ற கீழே கொடைய கீழே சிம்மாசனத்தில் நான் பாட உட்காந்துருக்கேன். இப்போ பிரமாணம் சௌந்தர்யலகரியோட 25வது ஸ்லோகம் என்ன சொல்றது, அதை படிச்சிடறோம் பாருங்க. சௌந்தர்யலகரியில் இந்த 25வது ஸ்லோகம் வந்து ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்குது. இதை வந்து எப்படியாச்சு இது காலையில் 3:30 மணிக்கு எழுந்துட்டான், தூக்கம் வரல, எழுந்து உட்காந்த இந்த இதுதான் 3:30 மணிக்கு அம்பாள் வந்து ஆனந்த ஹரிஹரன் மூலமாக எனக்கு அபிஷேக்கிறார். திரையனாம் தேவானாம் திரிகுணாம் ஜனிதனாம் தப சிவே பவத் பூஜா பூஜா தப சரண்யோர்யாம் விராஜிதாம் ததாஹி தத் பாதோ தகன மணிபீடஸ்ய, மணிபீடம்னா அது இது இந்த திண்டு சொல்லிருக்க, மணிபீடஸ்ய நிகட்டே ஸ்திதிஹைதே ஷஷ்வான் முகுல்லித கரோத்தமாஸ் முகுடா அப்படியே முடிகிறது. சௌந்தர்யலகரி 25 ஸ்லோகம். இது என்ன சொன்னா, அம்மா சிவே 3 குணங்களிலிருந்தும் சத்வம் ரஜஸ் தமஸ் தோன்றிய பிரம்மா விஷ்ணு ருத்ர ஆகிய மும்மூர்த்திகளுக்கும் செய்யப்படும் பூஜை உண்மையான பூஜை ஆகிறது. அது முதலில் உனக்கு திருவடிக்கு செய்யப்படும் போது மட்டும். ஏன்னா பிரம்மா விஷ்ணு ருத்ரம் வந்து அம்பாளோட திருவடியில் வணங்கி தன் கிரீடெல்லாம் படுற மாதிரி அவள் கிரீட இந்த இதில் வணங்குறான் திருவடியில். ஏன்னா உன் திருவடிகள் தாங்கியுள்ள அந்த மணிமயமான பாதப்பீடத்தின் அருகில் அவர்கள் எப்போதும் நிற்கிறார்கள். கைகளை குப்பியவாறு இந்த வணக்கத்தோடு நிற்கிறாவ. அதனால உனக்கு பண்ணாலே அவளுக்கு பண்ண மாதிரி அர்த்தமாகும்ன்றது இது ஸ்லோகம். அது இதில் வந்து 2-3 இன்டர்பிரேஷன் இருக்கு பாருங்க. ஓ தேவி பார்வதியே, உன் 3 குணங்களால் பிறந்த 3 தேவர்கள் பிரம்மா விஷ்ணு சிவன் உன் தாமரை பாதங்களை வணங்கும் போது வணங்கப்படுகிறார்கள். ஏனென்றால் நீ உன் தாமரை பாதங்களை வைக்கும் ரத்தன இருக்கைக்கு, அம்பாள் இதில் இருக்கிற ரத்தன இருக்கைன்னா ரத்தன கடம் இல்லை, ரத்தனமயமான அந்த திண்டு அருகில் அவர்கள் எப்போதும் தங்கள் கிரீடங்களில் கைகூப்பி நிற்கிறார்கள், உனக்கு வணக்கம் செலுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு அதான் அர்த்தம் அந்த இதுக்கு.
திராயணம் தேவானாம் திரிகுணஜனிதனாம் ஜனிதனாம் தவ சிவே நபேத் பூஜை பூஜா தவசரண்யோ யாபிராஜித ததாஹித்வத பதோத்பாவனமணிபீதஸ்ய நிகதே சிதாஹேதே ஷஷ்வன் முகுலித கரோத்தாமஸ் மகுதக அப்படின்னு இது இந்த ஸ்லோகம் சொன்னால் உயர் பதவிகளில் கிடைக்க ப்ரமோஷன்ஸ்லாம் கிடைக்கும், அதிகாரிகள் வந்து அதிகாரங்களை பெறலாம்னு சொல்லப்பட்டிருக்கு. மீனிங் அது நமக்கு வேண்டாம். இந்த சௌந்தர்யலகரியில் இருக்கக்கூடிய அந்த 25வது ஸ்லோகம் தான் இதுக்கு பிரமாணம். அது என்ன சொல்லிருக்கா, அம்பாள் வந்து ஷகப்பு கலை துண்டில் காலை வச்சுட்டுருக்கா. கமிங் டு த சேம் சப்ஜெக்ட். திஸ் இஸ் வாட் ஐ வாஸ் நரேட்டிங் ஃப்ரம் தி பிகினிங். யாரும் ஒத்துக்க மாட்டேன்றா. இந்த சௌந்தர்ய ஆதிசங்கர் பகவத்பா வந்து பரமேஸ்வர் ஈக்குவல்னு சொல்லப்படுறது. அப்பேற்பட்ட மகான் அவருடைய இந்த 25வது ஸ்லோகத்தில் சொல்கிற அவர் அத்தனை திருவடி தாமரைகளை இந்த ஷகப்பு கலர் இதில் தான் வச்சிட்ருக்கா காலை அப்படின்னு இருக்குது. ஸோ அதான் பிரமாணம். ஸோ நம்ம சிந்தூரான விக்கிரகம் சொல்லும்போது எப்படி சொல்லணும், சிந்தூராருட விக்கிரகம் திரிநயனாம் மாணிக்கமௌலிஸ்புரது தாரா நாகசேகராம் ஸ்மிதமுகி ஆபீனவட்சோருகாம் பாணிப்யாம் அழிபூர்ண ரத்னசகம் ரத்தோத்ரதீம் சௌமியாம் ரத்ன படஸ்தரத்தச்சரணாம் தாயேத்பராம் அன்பிகாம். ஸோ அந்த பிரமாணம் இருக்கு. யார் கேட்டாலும் சொல்லுங்க. அதை சில பேர் கொஸ்டின் பண்ணுவாங்க, ரொம்ப அதீத புத்திசாலியா. சௌந்தர்யலகரியிலேயே 25வது ஸ்லோகத்தை சொல்லியிருக்குன்னு சொல்லி அவள் வாயை அடைக்கணும். அதுக்காக தான் நான் சொன்னேன். இவ்வளவோ என்ன பிரமாணங்கள் இல்லாமல் மகா பெரியவா இதையுமே பேச மாட்டார். அவரே வந்து உணர்ந்து சொல்லியிருக்காருன்னா அதுக்கு செகண்ட் தாட் கிடையாது, செகண்ட் இதுவே கிடையாது, அப்பீலே கிடையாது. நான் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ சென்னையில் இருக்கிற நிறைய ஆட்கள்லாம் இருக்கா, அந்த ஸ்ரீவித்யாலயங்களில் இருக்கவாள்லாம் இல்லை நான் அவள் தப்பாக சொல்கிறதுனால அந்த தப்பை ரைட்டாக ஆக்கிறதுக்கு 1008 காரணங்கள் சொல்கிறா. அது வந்து தட் இஸ் நாட் அட் ஆல் அக்செப்டட். இது வந்து அம்பாள் மனசில் ரொம்ப ஸ்பிரிச்சு சொல்லக்கூடிய விஷயம். அது பரமாச்சாரியார் சொன்னான்னு சொல்லி அதுக்கு வந்து சௌந்தர்யலகரி 25வது ஸ்லோகம் இட்செல்ஃப் இஸ் த அத்தாரிட்டி, பிரமாணம் அதுதான். அதை சொல்லி நீங்கள் இது மட்டும் சொன்னால் போதும். லலிதா சத்ராம் பாராயணம் பண்ணும் போது முதல் இந்த ஒரு ஸ்லோகம் சொன்னாலும் போதும், வேறு எதுவுமே சொல்லணும்னு அவசியம் இல்லை. அது அந்த டைம் சேவிங் வச்சுக்கலாம். நீங்கள் என்ன சசுக்குப்படைய பண்ணாமல் திரிபுர சுந்தரி அஷ்டகத்தில் வரக்கூடியது அதில் வருது, புரந்தர புரந்திகா சுக்கிர பந்து செய்கிறந்திகா, அது அப்படின்னு போகும். இந்த மாதிரி 8 ஸ்லோகம் இருக்குது திரிபுர சுந்தரி அஷ்டகத்தில். அதில் வருது தான் சச்சுங்க பனியாபனா. ஸோ அதை தூக்கி இதில் சொல்லியிருக்கா. ஸோ அதெல்லாம் நாட் அட் ஆல் அக்செப்டட். பட் டைம் கன்சியூமிங்க பண்ணணும்னு சொன்னால் இப்போ சொல்லிங்க யார் வேணான்னு சொல்ல. ஆனால் வாக்வாதிகள் சொல்லக்கூடிய ஒரே தியான ஸ்லோகம் இது ஒன்று தான். இது சிந்தூரான விக்கிரகம் மட்டும் தான் தியான ஸ்லோகம். நல்லா புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி முடியும் போது லலிதாசனம் முடியும் போது இது பிரம்மாண்ட புராணே உத்தரகண்டே ஸ்ரீ லலிதோத்யானே ஸ்ரீ ஹயக்ரீவ அகஸ்ய சம்பாதே ஸ்ரீ லலித ரகசிய சகசநாம சோத்திரம் கதனம் சம்பூர்ணம் அப்படி படிக்கணும். அதை சில பேர் முன்னாடியும் சொல்லுவா. இதை இந்த தியான ஸ்லோகத்தை அப்படி சொல்கிறது அந்த அது ஜபத்தில் வந்துடும். ஜபமாக எடுத்து பண்ணுறவாங்க தான் அது. ஸோ இதை சொல்லி இந்த பதிவை எனக்கு இப்போ தான் ஒரு திருப்தியாச்சு. என் மனசில் ஏதோ பிரமாணம் காமிக்கும்போது ஆனந்த் ஹரியன் மூலமாக என்னோடய சிஷ்ய பையன் ஜார்ஜியா அமெரிக்காவில் அவன் பாவம் சௌந்தர்யலகரி பார்த்து அவன் சமஸ்கிருதம் படிச்சுவேன் பையன், நான் படிக்கலை. ஸோ அம்மா அனுப்பிச்சிருந்தான். இன்றைக்கி எர்லி மார்னிங் உடனடி அம்பாள் இன்ஸ்ட்ரக்ஷன் இன்றைக்கி இந்த வீடியோ போட்டுடணுன்ட்டா. பிரமாணம் தெரிஞ்ச போது நம்ம சொல்லணும் இல்லையா 4 பேருக்கு. அப்போ தான் வந்து இஃப் சம்படி ஆர்கியூஸ் வித் யூ யூ ஷுட் பி இன் எ பொசிஷன் டு கிளாரிஃபை த டவுட்டு. அதுதான். ஸோ லலிதா சஹஸ்ரநாமத்துக்கு அந்த ஒரு தியான ஸ்லோகம் தான் சொல்லியிருக்கு. இதெல்லாம் கிடையாது. இது அருணா கருணா தரங்கதாஷ்டியெல்லாம் இடைச்செருக்கள் தான். அதெல்லாம் சசுங்க பரிணாக அதெல்லாம் கிடையாது. இது ஒன்று தான் சொல்லியிருக்கு பிரம்மாண்ட புராணத்தில். அதை மட்டும் தான் நம்ம சொல்லணும்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிற ஒரு திருப்தி எனக்கு. ஸோ இது என்னுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாருமே they will get some satisfaction. அதுக்காக தான் அதை சொன்னது. அது
இதை சொல்லி அம்பாளுடைய இந்த ரூபத்தை காமிச்சு நான் முடிக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.